திண்டுக்கல் காந்திகிராமில் இயங்கி வரக்கூடிய தி காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்டானமஸ் பாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இயங்கி வரக்கூடிய மத்திய அரசு நிறுவனம். இதில் வந்து ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நிரந்தர பணியிடங்கள், மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடத்திற்கான வேக்கன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதற்கான கடைசி நாள் 20/6/2025 மாலை 5:15க்குள்ளே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். மெடிக்கல் லெக்சரர் கம் டெமான்ஸ்ட்ரேட்டர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் MBBS டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, இல்லைனா டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த்து, கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ்லாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் மினிமம் வந்து 3 வருடம் டீச்சிங் இல்லைனா ரிசர்ச் இல்லைனா கம்யூனிட்டி ஹெல்த் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். பே லெவலில் 23 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 56,900 ரூபாயிலேருந்து 1,80,500 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் அப் டு 55 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட்டு 25/5/2025. அன்ரிசர்வ்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டீச்சிங் அசிஸ்டன்ட் லெக்சரர் இன் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் MSc பயோஸ்டாட்டிஸ்டிக், எபிடெமியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இல்லை PhD முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. NA டிகிரி முடிச்சுட்டு MPH முடிச்சிருக்கிறாங்க, 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். பர் மந்த் வந்து 75,000 ரூபாய் வந்து சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55. அன்ரிசர்வ்டில் வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சானிட்டரியன் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் MSc இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இல்லைனா MSc இன் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், MSc மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஜி எக்கனாமிக்ஸில் முடிச்சிருக்கிறாங்க, எக்கனாமெட்ரிக்ஸில் வந்து 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். PhD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் அப்ளை பண்ணலாம். டேட்டா அனாலிசிஸ் டூல்லையும் சாஃப்ட்வேர் பேக்கேஜ்லேயும் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 75,000 ரூபாய் சேலரி, ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55. அன்ரிசர்வ்டில் வேக்கன்சி இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து அப்பர் டிவிஷனல் கிளர்க் ஜூனியர் அக்கௌண்டன்ட். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பே லெவலில் 10 இருக்கக்கூடிய போஸ்ட்டு. பே பேண்டில் 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் சேலரி. 2 போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டில் ஒரு போஸ்ட்டும் OBCயில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது. மினிமம் பிஜி டிகிரி, காமர்ஸில் பிஜி டிகிரி முடித்து டேலி சாஃப்ட்வேர் தெரிந்த கேண்டிடேட், 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது காமர்ஸில் டிகிரி முடித்த கேண்டிடேட், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட், 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு வேக்கன்சிஸ். இதில் சில போஸ்ட் வந்து கன்சாலிடேட் பேயில் இருக்குது. அது மட்டும்தான் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். ரிமைனிங் இருக்க பே லெவல் இருக்கக்கூடிய பணியிடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். இதில் ஹார்ட் காப்பி, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஹார்ட் காப்பி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸை எடுத்து அதில் கீழே சைன் பண்ணி அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்பணும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, UG, PG, PhDனா PhD, உங்களுடைய கரிக்குலமேட்டை, ரெஸ்யூமு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து அனுப்பணும். இது கூட வந்து DD டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். தி டைரக்டர் GIRH அண்ட் FWT அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து 500 ரூபாய்க்கு DD எடுக்கணும். DD வந்து எடுத்து அந்த அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்புனா மட்டும்தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்டபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கான எந்த விதமான கான்டாக்டாக இருந்தாலும் அது மூலியமாகத்தான் தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கான அலவன்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி கவர்மெண்ட்லேயோ இல்லை அட்டானமஸ் பாடியிலையோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கண்டிப்பாக வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் வந்து அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி அது ப்ராப்பரான NOC வாங்கி அதுக்கப்புறம் தான் அனுப்பணும். த்ரூ ப்ராப்பர் சேனல் அப்படின்றதுனால கரெக்டாக உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஃபார்வர்டு வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா?
அப்ளிகேஷன் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 20/6/2025. எந்த விதமான அப்ளிகேஷனும் ஆன்லைன் மூலயமாக அனுப்பக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அட்ரஸ், அதாவது தி டைரக்டர், தி காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட், சுந்தரம் நகர், அம்பத்துறை RS, காந்திகிராம் போஸ்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் 624302 தமிழ்நாடு அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 20/6/2025 உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸு, டிடி ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சேரணும். சரிங்களா? ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பக்கூடாது. சரிங்களா? என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதில் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ளேஸில் வந்து உங்களுடைய ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டுடைய கோடு, உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேமு, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய இப்போ ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஜுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். 1/5/2025 அன்னைக்கு எவ்வளவு வயது அப்படின்றதையும், நீங்கள் எவ்வளோ மாதம், எவ்வளோ நாள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். SC, ST, OBC, EWS ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான OBC, NCL சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. SSLCலேருந்து 10th 12th டிகிரி, டிப்ளமோ, UG, PGன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ராப்பராக கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். கீழே ஃபைனலாக வந்து சைன் பண்ணிக்கோங்க. ப்ளேஸு, டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க, நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.